இன்றைய பைபிள் வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் 107 வசனம் 6 முதல் 8 வரை. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடை செய்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. 7 தினசரி ஜெபங்கள். அன்பிற்கான ஜெபம். கடவுளை, நீங்கள் நேசிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டபடி நேசிக்க எனக்கு உதவுங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 4 முதல் 7 வரை. அமைதிக்கான ஜெபம். கடவுளை, உமது அமைதியால் என்னை சூழ்ந்தருளும். 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7. பிறருக்கான ஜெபம். கடவுளை, மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உங்களை பெற நான் பிரார்த்தனை செய்கிறேன். 1 தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 1 முதல் 5 வரை. மன்னிப்பு வேண்டி ஜெபம். கடவுளே, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியுங்கள். 1 யோவான் அதிகாரம் 1 வசனம் 19. வழிகாட்டுதலுக்கான ஜெபம். கடவுளே, இன்று நான் என்ன செய்ய விரும்புகிறாய் என்பதை காட்டு. எரேமியா அதிகாரம் 42 வசனம் 3. பாதுகாப்பிற்கான ஜெபம். கடவுளே, என்னை சுற்றி உமது கரங்களை காத்து கொள்ளுங்கள். இணைச்சட்டம் அதிகாரம் 31 வசனம் 6. விசுவாசத்திற்கான ஜெபம். கடவுளே, என் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்ப எனக்கு உதவுங்கள். மார்க்கு அதிகாரம் 11 வசனம் 24. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.